ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை வணக்கம். எல்லாரும் நல்லா சிக்கன் மட்டன் எல்லாமே எடுத்து நல்லா சாப்பிட்டீங்களா? என்னென்னலாம் சமைச்சிங்க சொல்லுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் குழம்பு. சரியா, மட்டன் குழம்பு நல்லா எலும்பு போட்டு மட்டன் குழம்பு, அப்புறம் மட்டன் சுக்கா. சரியா, மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் ஒயிட் சாதம். இதுதான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டோட ஸ்பெஷல். சரியா, இன்னைக்கு நம்ம வியர் பண்ணியிருக்கிற saree இந்த saree தான். இந்த saree ரேட்லாம் ரொம்ப ரேட்டு கிடையாது. ரேட் நல்லா கம்மியான saree தான். பட் உடுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. நேற்று ஏதோ ஒரு சார்ட்ஸ் ஏதோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் எல்லாருமே saree சூப்பராக இருக்குனீங்க. அதை விட ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்குனீங்க. இது வெல்வெட் ப்ளவுஸு. மீட்டர் ஒரு மீட்டர் 325 ரூபாய். இந்த வெல்வெட் ப்ளவுஸினுடைய இது பார்த்துக்கோங்க. கிளாத் வைஸ் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நிறைய மெரூன் கலர் ஆடடில் எனக்கு இருக்கிறதுனால 2 வெல்வெட் ப்ளவுஸ் நான் எடுத்திருந்தேன். ஒன்றில் நல்லா கண்ணாடி வச்சு இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு க்ரீன் கலர் சாரீக்கு போட்டுருந்துருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ப்ளவுஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா எப்படி போடுறது, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவருடைய வாழ்க்கையிலுமே அவர்களுடைய பெற்றோர்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாள் என்ன அப்படின்னு சொன்னால், கல்யாணம் ஆனவங்களுக்கு. சரியா, மறக்க முடியாத நாள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்களும் உங்களுக்கும் அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். சரியா, நம்மளுடைய குழந்தை ஃபஸ்ட்டு அதில் என்ன வீடியோ பாருங்க நண்பர்களே. என்ன வீடியோ பார்க்க போறோன்னே என்னையை தூக்கிட்டு காமெடி பண்றாங்களா? ஐயோ, என்ன வீடியோவா? ஆமா, உட்காருங்க, உங்க வீடியோ தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை நண்பர்களே. எதுக்கோ என்னையை தூக்கிட்டு வராங்கன்னு பார்த்தா என்ன வீடியோ. சிரிச்சுதான் ஆற வேண்டியிருக்கு. அவங்களுக்கு தமிழ்லேயே தெரிஞ்சிருக்கு. சரியா, சரி, நல்லா சிரிச்சுக்கிறேன். சரி, அதனால் நம்ம எண்ணெய் வீடியோ பார்க்கல, என்ன வீடியோ பார்க்க போகிறோம். சரியா, அதனால் ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் அவங்களுடைய அந்த குழந்தை அந்த தரிக்கின்ற நாள் நம்மளுக்கு ரொம்பவே லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஸோ எனக்கு 2 வாய்ப்புகளை கடவுள் தந்திருக்காரு. அதில் நான் பிள்ளைங்க பிறந்ததுலேருந்து பெரிய பிள்ளைங்களா ஆகிற வரைக்கும் பர்த்டே செலிப்ரேஷன் நாங்கள் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. ஸோ இப்போ ஒரு 2-3 வருஷமாக நான் பாப்பாவுடைய பர்த்டேயில் நான் செலிப்ரேஷனில் நான் இல்லை. ஸோ அது நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். என் மனசளவில் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு 3 மிஸ்ஸை கூட்டிகிட்டு வாங்க. மிஸ்ஸை கூட்டிகிட்டு வர முடியாது. ஸோ அதுக்காக இந்த தடவை அந்த 3 வருஷம் நம்ம மிஸ் பண்ணதுக்கு பதில் 3 கிஃப்ட் அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் நினச்சிருக்கேன். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, அவள் ஒரு சில எனக்கு இதை வாங்கித்தாங்க, இது வாங்கி தருவீங்களா கிஃப்ட்டுக்கு அப்படி இப்படின்னு அவளுக்கு தோன்றதை சொல்லுவாள். அப்போ நான் இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியாது, அவள் பார்க்கலன்னு தெரியாது. சரியா, அப்படிங்கும்போது அவள் நான் சொல்லும்போது, ஆமாம் இதெல்லாம் வாங்க முடியாது, இதெல்லாம் ஆமாம் இதை அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பட் இன்னொன்றும் எனக்கு ஒரு இது மனசில் ஒரு ஐடியா இருக்குது. ஒரு கிஃப்ட் நான் ரொம்ப நாளாக வாங்கி கொடுக்கணும். ஆனால் நானே ஒரு சில காரியத்துக்காக இது வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி என் மனசில் தோணும். பட் இப்போ நிறைய பார்க்குறேன். சரி ரைட்டு, இது வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என் மனசில் தோணியிருக்கு. அவளாலையுமே அது என்ன அப்படின்னு கெஸ் பண்ண முடியாது. உங்களுக்கும் அந்த கெஸ்ஸிங்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். சரியா, 29th பர்த்டேக்கு வர ஆகஸ்ட் 29th அவளுடைய பர்த்டே அன்னைக்கு நான் என்ன கிஃப்ட் அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இது வாங்கி கொடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பிரியாட்ட இது இல்லை நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். சரியா, பட் இப்போ ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி என்ன ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பார்த்துருப்பீங்க, பட்டுப்புடவை. அவள் நிறைய இது பண்ணுவாள். வெஸ்டர்னில் மாடர்னாக ஒரு இது போடுவாள். ட்ரெடிஷ்னலாக கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு இது, அதுக்கப்புறம் பார்ட்டி செலிப்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸோட, அதுக்கப்புறம் நம்மளை கூட்டிகிட்டு போய் நம்மளுக்கு ட்ரீட் வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஒரு 4-5 ட்ரெஸ்ஸஸ் அவள் எப்படி நீங்கள் லாஸ்ட் இயர் பர்த்டேலாம் பார்த்துருப்பீங்க, ஃப்ரீ ஃபோட்டோஸுட்டு அது இது நிறையவே பார்த்துருப்பீங்க. ஸோ என்னுடைய சார்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பட்டுப்புடவை. ஸோ அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எங்களுக்கு இன்னும் ஃபங்க்ஷன்ஸும் நிறைய வருது பார்த்துக்கோங்க. எங்கள் ஊரில் நான் கல்யாணம் முடிஞ்சு போன ஊரில் திருவிழா ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறம் இப்போ நம்ம புது வீட்டில் உள்ள மிக்கேலையா ஃபெஸ்டிவல் அப்படின்னு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் காத்துட்ருக்கு.
அதே மாதிரி நம்மளுடைய குடும்பங்கள், சொந்த பந்தங்கள், உறவுகள் எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம வந்து சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாமே வந்து நம்ம வந்து நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஆடம்பரமாக நல்லா ஆடைகள்லாம் உடுத்து நல்லா ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தானே உணவு, உடை, உறைவிடம், இந்த 3க்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஸோ அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய வந்து, ஏன்னா லைஃப் வந்து ஒன்று தான், ஒரு முறை தான், எல்லா மனசில் உள்ள எல்லா கவலைகளையும் மறந்து நம்ம இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ஸோ அதனாலையும் சேர்த்து வந்து லம்பாக வந்து நம்ம வந்து நிறைய என்ன பண்ணியாச்சு அப்படின்னா பட்டு சாரீ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. 4 பட்டு சாரீ எடுத்திருக்கேன். சரியா, 2 ஆளுக்கு 2 அப்படின்னு வச்சுன்னா எத்தனை எடுத்தாலும் எடுத்துகிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து எல்லா பட்டு சாரியுமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். இதில் அவளுக்கு எந்த பட்டு சாரி வந்து அவள் பர்த்டே அன்னைக்கு கட்டுறதுக்கு ப்ரியாரிட்டியாக வந்து அவள் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. சரியா, அதுக்கப்புறம் தான் நான் வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்தோடனே டேரெக்டாக உங்கள்கிட்ட தான் காமிக்கிறேன். ஏன் எங்கிட்ட காமிக்கிங்க, இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க, இதிலே தான் இந்த வீடியோவிலே கண்டினியூவாக கொண்டுட்டு போய் நம்ம கொடுக்க போகிறோம். அவளுடைய அந்த என்ன கலர் என்ன இது எடுக்க அந்த ரியாக்ஷன்ஸ் பெருசாலாம் வந்து எங்கள் மகா அவ்வளோங்க மாட்டேன். ஏன்னா நிறைய நம்ம உடுத்து பழகிருக்கோம். ஸோ எதை சூஸ் பண்ணுவா அவள் மைண்ட் செட்டில் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாரீ. சரியா, புடவை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். நம்மளே வந்து ஒரு பைத்தியங்கள் தான், புடவை பைத்தியங்கள். அதுலேயும் நம்ம ரொம்பவே இந்த தடவை வந்து நான் வந்து 2 போச்சம்பள்ளி புடவை வந்து எடுத்தேன். போச்சம்பள்ளி பட்டு சாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைப்பில் வந்து நான் நிறைய எடுக்கலை பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இந்த தடவை அந்த தடவை அது எடுக்கலாமேன்னு சொல்லி எடுத்திருக்கேன். சாரீஸ் எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகம்தான், 10,000 11,000 இந்த ரேஞ்சில் எடுத்திருக்கேன். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பட்டு சாரீ வந்து நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். சரியா, ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிவிட்டு சாரீ வந்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து எல்லாமே சாஃப்ட் சில்க் தான். மற்ற பட்டு சாரீ வந்து கட்டுறதுக்கு வந்து எனக்கும் சரி அவளுக்கும் சரி ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுன்னா உடுக்கிறதுக்கு பிடிக்காது. ஸோ வந்து சாஃப்ட் சில்க் தான் எடுத்திருக்கு. இது வந்து வெளிப்பகுதி. சரியா, உள்ள என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? எடுத்து காமிச்சிட்டு மடிக்கிறதுக்குனாலே ஒரு எரிச்சலாக வந்துடுமே. ஐயோ, பார்த்தீங்களா, ரொம்ப இதுக்கு மேலே மடிக்க மாட்டேன். ஓகே, இது பண்ண மாட்டேன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பட்டு சாரி. சரியா, உங்களுக்கு கட்டிட்டு தான் பாருங்கள், காற்றுக்கு அதே டவுன் போகுது. சரியா, இது வந்து முந்தானை. என் வீட்டுக்காரர் வந்து பார்த்துட்டே இருக்காரு நான் சாரீ காட்டுறதை. நல்லா இருக்கா கட்டிமா? சாஃப்ட் சில்க்கு. இது வந்து அதில் விலை போட்டுருந்துச்சு 11,295 நினைக்கிறேன். சரியா, இதுதான் நண்பர்களே ஃபஸ்ட்டு சாஃப்ட் சில்க். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எல்லோரும் வந்து சாரீ விளம்பரம் காட்டும் போது இப்படி தானே காட்டுறாங்க. எல்லாத்தையும் வந்து செயினெல்லாம் வந்து வெளியே எடுத்து போட்டுருவாங்க. எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, அவள் வந்து எது எடுத்து பர்த்டேக்கு கட்டுவான், அடுத்து இன்னொன்று எது செலக்ட் பண்ணுவாள். 2 பட்டு போட அவள்கிட்ட செலக்ட் பண்ண சொன்னால் எது செலக்ட் பண்ணுவாள், எனக்கு எது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 சொல்லுங்கள். சரியா, இப்போ இந்த லாவெண்டர் பார்டர் வச்சு இப்போ கட்டுறது இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் முந்தானை பார்த்தீங்களா, நல்ல கொடியாக ஒரு மாதிரி ஒரு டிசைன், நல்லா பசம்சன்னு இல்லாமல் நல்லா நீட்டாக அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, கையில் எடுத்தோன்னே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சாரீ. ஓகே, இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சாரீ. ஓகே, அடுத்தது வந்து செகண்ட் ஒன். இதிலே மடிச்சுக்கிட்டு இருந்தால் நேரம் ஆயிடும். சரி, அடுத்தது வந்து நம்மளோட செகண்ட் சாரீ வந்து போச்சம்பள்ளியில் ஒரு டிசைன் வந்து உங்களுக்காக காட்ட போகிறேன். இதுதான் போச்சம்பள்ளி. ஆமாம், பூந்தமல்லி, கூட்டாம்பள்ளிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது போச்சம்பள்ளி. இது வந்து ஃபேண்டாவில் வந்து லாவெண்டர் பார்டர். இதில் வந்து பிஸ்தா க்ரீன் பார்த்துக்கோங்க. பிஸ்தா க்ரீனில் டிசைனர் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இப்படி டிசைன் போட்டுக்கிறது தான் போச்சம்பள்ளி சாரீ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு வந்து முந்தான பார்த்தீங்களா, இதோட நான் ஆரஞ்சு ஃபேண்டால பிஸ்தா க்ரீன், பெரிய பார்டர். நம்ம சிங்கிள் ஃப்ளீட்ஸாகவும் விடலாம், நல்லா அரேஞ்ச் பண்ணியும் கொடுக்கலாம். ப்ளவுஸ் வந்து சேம் வந்து இந்த ஆரஞ்சு கலரில் தான் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க. சரியா, இதுதான் வந்து முந்தானை பார்த்தீங்களா, முந்தானி ஆரஞ்சு கலரில் நல்லா இருக்கா.
பிஸ்தா கிரீன் நல்லா இருக்கும். நல்லா இப்படி வச்சு கட்டணும் அப்படின்னா செம்மையாக இருக்கும். நீட்டாக அப்படி கட்டணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் அடுத்து வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து குரூப் போடும்போது பார்ப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு. எத்தனை சாரினாலும் நம்மளுக்கு வந்து அந்த சாரியோடைய ஆசை போகாது இல்லையா? அப்படியா? எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு இந்த சாரியை தான் பாப்பா எடுப்பா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்காங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது போச்சம்பள்ளியில் டைப் 2. போச்சம்பள்ளியில் டைப் 2. சரியா? இது வந்து என்ன கலரு? இது என்ன கலரு? பீட்ரூட் கலரில் கொஞ்சம் லைட் பார்த்துக்கோங்க. பீட்ரூட்டில் கொஞ்சம் லைட் பீட்ரூட் இதா இருக்கா? பீட்ரூட்டில் லைட் பீட்ரூட், சின்ன பார்டர். இது வந்து ஓரத்தில் இதுதான் வந்து அதனுடைய முந்தானை. பார்த்தீங்களா? இதுதான் அதனுடைய முந்தானை. பாடி ஃபுல்லாக அந்த நம்ம இதுக்கு வந்து இப்படி வருது. எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வாடாமல்லியும் இல்லாமல் நாவல் பழம் அப்படி தானே, ரெண்டும் கலந்த மாதிரி தானே இருக்குது. நல்லா இருக்கு பார்த்தீங்களா? எங்கள் வீட்டுக்கார் பார்த்துட்டே இருக்காரு. நான் எடுத்துகிட்டு வந்தோடனே சொன்னார், எல்லாமே பொம்பளைங்களுக்கு தான் கடையில் வச்சுருக்காங்களா, எங்களுக்குன்னு எதுவுமே இல்லையா, எங்கே கொண்டு வந்தாலும் அப்படின்ட்டு. அவங்களுக்குலாம் லாஸ்ட்டில் 1 டேயில் நம்ம எடுத்தாலே போதும். என்ன நண்பர்களே பாருங்கள், முந்தானே ஆல்சோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா? ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி டிசைனில். ஸோ அது போடும்போது இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கா? ஓகே, ஒவ்வொன்றும் ஒரு லைட் டிஃப்ரெண்டில் பளிச்சுன்னு க்ரீன் பிங்க் அந்த மாதிரிலாம் இதில் இருந்துச்சு. ஸோ எனக்கு க்ரீன் பிங்க் எல்லாமே வந்து வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் இந்த கலர் வந்து நான் சூஸ் பண்ணேன். எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள். அடுத்தது இன்னொரு கலர். இது வந்து ஒரு டபுள் ஷேடட் கலர். இந்த இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு டபுள் ஷேடட், அதாவது லாவெண்டர் கலர் ப்ளஸ் ஒரு மாந்தளிர் அதில் அடித்த மாதிரி. அதனுடைய பார்டர் வந்து பாருங்கள், நல்லா பிங்க் பார்டர், நல்லா பிங்க் பட்ரோஸ் பார்டர் சொல்லுவோம்ல, பட்ரோஸ் கலர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி பட்ரோஸ் கலரில் பார்டர் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து முந்தானை. சரியா? இதாக இருக்கு பாருங்க. இதுதான் வந்து முந்தானை. இதில் டிசைனை பாருங்களேன். இதில் டிசைனில் தண்ணி போட்டுட்டா என்ன பட்டுச்சு? வேர்வை போட்டுட்டு. இதில் கோல்டன் கலரில் மைல்டு ஒர்க்கு. இந்த பார்த்தீங்களா? இந்த 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 இது இருக்குல்ல, இந்த இது பளிச்சுன்னு தெரியாமல் அப்படியே லைட் கோல்டனில் அப்படியே மைல்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம உடுத்துட்டு போனோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. ஒரு கண்ணுல நீதான் என்னை எதுக்கு பாக்குற, முதட்ட கடிச்சு நீதான் என்னை எதுக்கு பேசுற. இதே மாதிரி நிறைய பட்டு எடுத்து வந்திருக்கேன். நான் இருக்கா அடியா நிறைய பட்டு எடுத்து வந்திருக்காரா? என்ன பட்டுன்னு எனக்கு தெரியலையே. எனக்கு நிறைய பட்டுச்சுல எடுத்து. அதெல்லாம் எப்படி எடுத்துன்னு கேள்வியாண்ட. அதானே எப்படி எடுத்தீங்க? படாத பாடுபட்டு, அக்கம் பக்கம்லாம் கடன் பட்டு. அக்கம் பக்கம்லாம் கடன்பட்டு படாத பாடுபட்டு. பார்த்துக்கங்க நண்பர்களே, பட்டு வந்து எப்படி எடுத்திருந்தாருன்னு அவங்க அப்பா வந்து பட்டிமன்றம் பேசுவாங்களாம். அதனால் இவர் அந்த பட்டிமன்ற பாணியில் வந்து சில கான்செப்ட் சொல்ல போகிறாரு. என்னது, எப்படிலாம் பட்டு எடுத்தீங்க? படாத பாடுபட்டு. நான் வந்து அப்போ அந்த நேரத்தில் மெக்கானிக் தான். உன் பிள்ளைக்கு பட்டு பாவாடை, உன் பையனுக்கு பட்டு சட்டை, எனக்கு பட்டு வேஷ்டி, எனக்கு பட்டு சேலை. அப்போதான் எங்கள் அப்பா வந்து இவ்வளோ எடுத்துருக்கடா, எப்படிலாம் எடுத்துன்னு கேட்டார். படாத பாடுபட்டு, அக்கம் பக்கம்லாம் கடன்பட்டு. அது பிறகு அவ்வளோதானே? நீங்களும் சரிங்க காமெடி. அதாவது இப்போ சூழ்நிலைகள்ல அந்த நேரத்தில் அதெல்லாம் பட்டு சேலைங்கிறது ரொம்ப காண்டா தெரியும். ஆனால் இப்போ உள்ளதுக்கு ரேட்டுலாம் அதிகம். ஆனால் இதில் எல்லாமே நண்பர்களே எல்லாருமே வேலை பார்க்கறதுனால 10க்கு மேலே இது 10 சம்திங். அப்புறம் 2 இது 11. அந்த ஃபேண்டாவும் இன்னொன்று 11. அப்புறம் இது 2ம் 10 சம்திங். ஏன்னா அதுக்கு தக்கன அந்த பாருங்க, நம்ம உடம்புல உடுத்தாலே அப்படி தெரியாத அளவுக்கு லைட் வெயிட்டாக அந்த மாதிரி தான் இப்போ வந்து விரும்புகிறாங்க.
ஸோ ஓகேம்மா. ஸோ அதனால் சத்தம் கேட்குதான் நண்பர்களே. ஒரு ஆரன் வந்து நாங்கள் வந்து காலிங் பெல் வைக்கணும்னு வீட்டில் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தோம். அப்போ தான் வந்து காலிங் பெல் வைக்கிறவங்க வைக்கிறவங்க சொன்னாங்க, உங்கள் வீட்லேயே வந்து நீங்கள் ஆரன் அடிக்கிற ஒரு பெரிய மிஷின் வச்சுருக்கீங்க, அப்புறம் உங்களுக்கு எதுக்கு தேவைன்னு. இப்போ பின்னாலேருந்து பாருங்கள், சின்ன பிள்ளை மாதிரி எங்கள் லைட்டு எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ லைட்டையும் இது பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ கேமராவை அந்த சைடு திருப்பினேன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஓடிடுவா. திருப்பவா எல்லா லைட்டையும் அணைக்கலாம். பார்த்தியோ, பார்த்தீங்களா நண்பர்களே, எல்லா லைட்டையும் அணைச்சிங்களே. போடுவேன், இருட்டா இருக்கு பாருங்க நண்பர்களே, எல்லா லைட்டையும் அணைச்சு போட்டு ஓடிட்டு. சரி நண்பர்களே, அவள் வந்து இப்போ அடுத்த பர்ச்சேஸ்க்கு வந்து கூப்பிட நினச்சா, நீங்கள் வந்து ஏன் பர்ச்சேஸ் சார் அதிகமாக பர்ச்சேஸை நீங்கள் சஸ்பென்ஸாக வந்து பார்ப்பீங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு இந்த வட்டம் சொல்லுவீங்க. ஓகேவா? சாரீஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா? 4 சாரீஸு ரேட்டிங் போடுங்க, எது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங் போடுங்க, எது நல்லா இருக்குன்னு. எல்லாமே சூப்பராக இருந்தால் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்கள். அவள் எந்த சாரியை சூஸ் பண்ணுவா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஓகேவா? 3 இயர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணாத பர்த்டே நம்ம எல்லாருமே சேர்ந்து அவள் கூட சேர்ந்து நாமளும் அவளுடைய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து எல்லாத்துலேயுமே எல்லா விதத்துலேயுமே நல்ல டேலண்டாக மல்டி டேலண்ட் பிள்ளைய வந்து வளர்த்துருக்கீங்கம்மா அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமும் அவளும் வந்து இப்போ வந்து அவளுடைய கெரியரில் எல்லாத்துலேயுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கா. இன்னும் அவள் லைஃப்பில் நல்ல ஒரு இடத்துக்கு போய் நல்ல ஒரு லைஃப் வந்து வரணும் அப்படின்னு அட்வான்ஸாக இந்த பர்த்டேவில் நானும் விஷ் பண்ணுறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். மல்டி டேலண்ட் தான், மல்டி டேலண்டாக ஆயிடக்கூடாது. அடிவாங்க புரிய மாட்டேன். சரி ஓகே நண்பர்களே, நான் எனக்கு சேலையை பூரா மடித்து வச்சுட்டு எங்கள் லவ் ஸ்டோரி வேறு பார்ட் வேறு 2ஓட நிற்கிது. ஸோ அதை வேறு நிறைய பேர் நீங்கள் அடுத்து சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கன்சியூமாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 3rd பேபி பிளான் வீடியோ லாஸ்ட்டில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து யாரோ ஒருத்தங்க போட்டிருக்கு, ஐயோ அது என்னது, ஐயோ மறந்து போச்சு. ஐயோ நல்ல இது பாதுக்கு நான் ரிப்ளை கொடுக்கணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். எடுத்து வளங்க குழந்தை வந்து நீங்கள் பெக்கிறதுக்கு பதில் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஐயோ நான் வந்து அவங்க கேட்டதே வந்து 3rd பேபி பிளான் இருக்கான்னு கிண்டலில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான். அது ஒன்றும் தப்பு இல்லை, இருங்க அப்படி ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ எக்ஸ்பிரஷனேஷன் வந்து நான் கொடுத்தேன் வெளியே. மற்றபடி கடவுள் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு குழந்தையுமே தராமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து எடுத்து வளர்க்கலாம், அதில் தப்பே கிடையாது. நான் பிள்ளைங்கள்லாம் எடுத்து வளர்க்குற ஸ்டேஜை தாண்டியாச்சு. இனிமேல் நம்மளுக்கே வந்து நம்ம பிள்ளைகள்ட்ட இருந்து அரவணைப்பு தேவைப்படுற நேரத்தில் நம்ம வந்து இது பண்ணுற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் கேட்டதுக்காக அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம இதுக்கு இந்த மாதிரி தானே நம்ம இது பண்ண போகிறோங்கிறனால தான் நானும் வந்து இது பண்ணேன். அவன் கூட ஒரு 5 பேபி வேணும் அப்படின்னு கேட்டார். அப்போவே கையெழுத்தையே போட மாட்டேன்னு சொன்னேன் நண்பர்களே. ஹாஸ்பிட்டலில் எனக்கு 5, எங்கள் அப்பா 5, நான் 7 அப்படின்ட்டு இருந்தார். 5 குஞ்சுனா வெளுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையெழுத்து எங்கள் அம்மாவே போட்டுட்டாங்க. ஆமாம், ஒன்றுங்க, ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண்ணுன்னு போச்சு. சரி ஓகே நண்பர்களே, நான் அடிக்க போகிறேன். டேக் கேர், பை, குட் நைட். சி என்ன சாரீ செலக்ட் பண்ணியிருப்போம் அப்படி சொல்லிட்டு காட்டுங்க. ஓகேவா?